ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்குன்னு ஒரு சந்தோஷமான நல்ல விஷயத்த சொல்றதுக்காக தான் இப்போது இந்த வராகி அம்மா உன் வீட்டுக்குள்ளேயே உன்னை தேடி வந்துட்டேன். எப்போவுமே காசு பணம் சம்பாதிக்கிறது தான் பெருசுன்னு நினச்சி வாழ்க்கையில் பொண்ணையும் பொருளையும் பணத்தையும் தேடி உன் மனசை வீணாக அலைப்பாய விடாதே. உன்னுடைய ஐம்புலன்களும் உன் மனமும் எப்போதும் பக்தியோடையும் இறை நம்பிக்கையோடையும் இருக்கும்படி நீ பார்த்துக்கோ. அப்போதுதான் உன் மனசில் எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் அமைதியாகவும் கவலையற்றும் இருக்க முடியும். இந்த வராகியம்மா மேலே நீ பாரத்தை போட்டுடினா எந்த பழிபாவமும் உன்னை நெருங்காமல் நீ நிம்மதியாக சந்தோஷமாக வாழும்படி அனைத்தையுமே நான் பார்த்துக்குவேன். வாழ்க்கையில் நீ செல்வத்தை சேர்க்க ஆசைப்பட்டாலும் சரி, அதுக்காக எத்தனை காலம் ஏங்கி நின்றாலும் சரி, ஒருபோதும் செல்வம் உன்கிட்ட வந்து சேராது. அதுக்கு பதிலாக நீ எதை பற்றியும் யோசிக்காமல் உழைக்கும் போதும் முயற்சி செய்யும் போதும் செல்வம் தானாக உன்னை தேடி வரும். இன்னையிலிருந்தே நீ உழைப்பை துவங்கு. இந்த வராகியம்மா எப்போதுமே உனக்கு துணையாக இருப்பேன். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எவ்வளவு காலத்திலும் எந்த கஷ்டத்திலும் பொய் மட்டும் பேசாத. ஏன்னா அந்த ஒரு பொய்யை உண்மையாக்கணும்னு நினச்சி அப்புறம் நீ அடுத்தடுத்த 1000 பொய்களை சொல்ல வேண்டி வந்துடும். எவ்வளவு தவிர்க்க முடியாத சூழ்நிலையாக இருந்தாலும் உண்மையை மட்டுமே பேசு. எல்லாருக்கிட்டையும் உண்மையாக நடந்துக்கோ. அப்போதைக்கு பொய் சொல்லி தப்பிக்கலாம் நினச்சினா அப்போதைக்கு மட்டும்தான் தப்பிப்பியே தவிர அப்புறம் அடுத்தடுத்து பெரிய பிரச்சனைகளில் மாட்டிக்க வேண்டி வரும். ஏதாவது ஒரு சூழலில் மிகப்பெரிய பிரச்சனையிலிருந்து அது உன்னை காப்பாற்றணும்னா நீ உண்மையை மட்டுமே பேசக்கூடிய ஆளாக இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கை சரியாக சிறப்பாக இருக்கும். உன் வாழ்க்கையில் கஷ்டம் வருவதற்கும் உனக்கு துன்பம் நேருவதற்கும் இந்த வராகியம்மா ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். உன்னுடைய எல்லா கவலையிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் இப்போதே நான் உன்னை விடுவிக்கப் போகிறேன். நான் உன்னை தேடி உன் வீட்டுக்குள்ளே வந்த பிறகு இனி உனக்கு எந்த கவலையும் வேண்டாமேன்னு செல்லமே. எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன். நீ அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு காசு கொடுத்து ஏழையாவே ஆனாலும் தப்பு இல்லை. ஆனால் ஒருபோதும் அடுத்தவனோடதை பிடுங்கி அடுத்தவனை ஏமாற்றி நீ பணக்காரனாக ஆகணும்னு நினைக்காத. அதுக்கு பதிலாக நீ அடுத்தவங்களுக்கு கொடுத்து கொடுத்து உதவி செய்யும்போது நீ கொடுத்த தர்மம் உன்னை தலைகாக்கக்கூடிய அளவுக்கு உன் உயிரையும் காப்பாற்றி உன் வாழ்க்கையும் செல்வமானதாக மாற்றும். ஆனால் நீ அடுத்தவனை ஏமாற்றி பாவம் சம்பாதிச்சின்னா அது உன்னை ஒருபோதும் சும்மா விடாமல் சுமையை பாரமாய் கஷ்டமாய் உன் வாழ்க்கையில் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் எப்போதும் யாரையும் ஏமாத்தாத பொய் சொல்லாதன்னு சொல்கிறேன். இப்போதும் உன் வாழ்க்கையில் நீ கடைபிடிக்கக்கூடிய அழியாத சொத்துக்களாக இருக்கும் நேர்மையிலிருந்தும் உண்மையிலிருந்தும் எந்த காலத்திலையும் நீ மாறக்கூடாது. காலம் போக போக உன்னுடைய உண்மைக்கும் நேர்மைக்குமான உயரிய பரிசை இந்த வராகியம்மா நானே உன் கைகளில் கொடுக்குறேன். என்னை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டினா நான் ஒருபோதுமே உன்னை கைவிட மாட்டேன். நீ எந்த சூழ்நிலையிலையும் கோவப்படக்கூடாது. நீ அமைதியாக இருந்தாதான் இந்த வராகியம்மா உனக்கான விஷயங்களை செஞ்சு கொடுக்க முடியும். கோவப்படுறவங்க எல்லாமே முட்டாள்தனமான வேலையை செய்கிறாங்கன்னு தான் அர்த்தம். ஏன்னா கோபங்கிறது அவசரப்பட்டு முட்டாள்தனத்தில் ஆரம்பித்து முடியும் போது வருத்தத்தில் கவலையில் முடிஞ்சு போயிடும். உனக்கு கோபம் வரும்போதெல்லாம் நீ ஒன்றை மறந்து போயிடுவ. அதே நேரத்தில் உன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் மறந்து போய் நீ என்ன பேசுகிற என்ன செய்கிறன்றதே உனக்கு தெரியாமல் போயிடும். நான் இப்போ கோபத்தில் இருக்கேன்னு உன் மனசுக்குள்ளே ஒரே ஒரு முறை சொல்லிக்கிட்டு உன் கோபத்தின் வேகத்தை பாதியாக நீ குறைச்சிடணும். உன்னுடைய கோபம் உன்னை எதுவும் செய்யாது. ஆனால் உனக்கு பிடிச்சவங்களையும் உன்னை நேசிப்பவர்களையும் உன்கிட்ட இருந்து பிரிச்சிடும், அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துடுங்கிறத நீ மறக்க வேண்டாமேன்னு செல்லமே. எப்போதுமே நீ பேசக்கூடிய வார்த்தைகள்ங்கிறது கருணையும் இரக்கமும் நிறைஞ்சதாக இருக்கணும். அன்பான வார்த்தைகளை நல்ல வார்த்தைகளை மட்டுமே பேசு. உன் கைகள் அடுத்தவங்க கிட்ட இருந்து இருக்கிறத பறிக்காமல் பிடுங்காமல் தான தர்மம் செய்யக்கூடிய விதத்தில் இருக்கட்டும். உன் மனசு உண்மையாய் அன்பாய் இருக்கக்கூடியதாக இருக்கட்டும். இந்த உலகத்தில் மற்றவங்கள போல உன் கஷ்டம்லாம் தீர்ந்த பிறகுதான் சிரிக்கணும்னு முடிவு செய்யாமல் இன்னிலிருந்தே எல்லாருக்கிட்டையும் சிரித்து நல்லா பேச ஆரம்பி. ஏன்னா என் கஷ்டம்லாம் தீர்ந்த பிறகுதான் நான் சிரிப்பேன் அப்படின்னு முடிவெடுத்தினா
வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் சிரிக்க முடியாமலே போயிடும். உன் மனசில் கவலைகளுக்கு இடம் கொடுக்காம எப்போது மகிழ்ச்சியாக சிரிச்சுக்கிட்டே வாழ பழகு. நான் சொல்கிற உன் முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய 3 விஷயங்களை உன் வாழ்க்கையிலேருந்து தூக்கி எறிஞ்சிடு. உன் கூடவே இருந்து உனக்கு நல்லது செய்கிறது போல பேசிக்கிட்டு கெட்டது செய்யக்கூடிய நம்பிக்கை துரோகி உன்னை ஜெயிக்க விடமாட்டாங்க, முன்னேற விடமாட்டாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள உன் வாழ்க்கையிலேருந்து தூக்கி எறிஞ்சிடு. சில பேர் உனக்கு சொந்தமாக இருப்பாங்க, கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், நெருங்கிய உறவினராக இருக்கலாம், நண்பர்கள் வட்டாரத்தில் இருக்கலாம். அவங்க எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் உன்னை பற்றியே புறம் பேசிக்கிட்டு இல்லாத பொல்லாததையெல்லாம் சொல்லிக்கிட்டு பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களையும் உன் வாழ்க்கையில் உன்னை நெருங்க அனுமதிக்காதே. எப்போவுமே எல்லா இடத்துலையும் மனசில் பட்டதை பேசாமல் அளவாக யோசித்து நல்லதை மட்டுமே கவனமாக பேசக்கூடிய பிள்ளையாக இருந்தது என் செல்லமே. மென்மையான வார்த்தைகளும் கனிவான பார்வையும் அன்பான புன்னகையும் எப்போதுமே உன்கிட்ட இருந்ததுன்னா உன் வாழ்க்கையில் இந்த வராகியம்மா பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தி காட்டிடுவேன். உன்னை பற்றின விமர்சனங்களை எல்லாம் காதில் வாங்கி உன் மனசில் ஏற்றிக்கிறதுக்கு பதிலாக அதை அப்படியே விட்டுட்டீனா நீ நினச்ச இலக்கை வெகு விரைவாக அடைந்திடலாம் அல்லவா? மற்றவங்களுக்கு நீ என்னதான் நல்லது செய்ய நினச்சாலும் அவங்க அதை தப்பாகவே புரிஞ்சுக்கிறாங்களே, உன்னை தப்பாகவே பேசுகிறாங்களே நினச்சி மனசில் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத. உன்னை உதாசீனப்படுத்துபவர்களுக்கு உன் அருமையையும் உண்மையான அன்பையும் நான் புரிய வச்சு அவங்க நிச்சயமாக உன்னை ஒரு நாள் தேடி வரும்படி செய்வேன். நீ எதுக்காகவும் கலக்கம் அடைய வேண்டாம். இந்த சமூகத்தில் உன் உறவினர்களும் உன்னை சுற்றி உள்ளவர்களும் ஏதோ ஒரு வகையில் உன் மனசை காயப்படுத்திட்டு தான் இருப்பாங்க. யார் என்ன சொன்னாலும், குத்தி காட்டி பேசினாலும், குறை சொன்னாலும் எதுக்காகவும் நீ கலங்க வேணாம். உன் காயங்களை போக்கதானே இந்த வராகியம்மா நானே உன் வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். நீ ஏமடியில் சாஞ்சுக்கோ. உன் மனக்காயங்கள் எல்லாம் மாறும் வரைக்கும் நீ மனசார என்கிட்ட பேசிக்கிட்டே இரு. நான் உனக்கு ஆறுதலாக இருந்து அரவணைச்சு உன்னை தோள் கொடுத்து தட்டி அணைத்து உனக்கான வாழ்க்கையில் நல்லதே நடக்கும்படி செய்வேன். இப்போது உன் வாழ்க்கையில் குறுக்க வந்த கஷ்ட நஷ்டங்களும் துன்ப துயரங்கள் அனைத்தையும் உன்னை விட்டு தூக்கி எறிய போகிறேன். நீ பாட்டுக்கு உனக்குன்னு ஒரு குறிக்கோளை வச்சுட்டு அதை அடைவதற்காக தொடர்ந்து முயற்சிகளை செய்ய. நீ நினைத்ததை அடைவதற்கு இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சிட்டினா போதும். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். விடாமுயற்சி தான் விஸ்வரூப வெற்றியை தருங்கிறத நீ மறந்துட வேணாம். நீ வெற்றியை அனுபவிக்க விரும்பினால் வெளி சூழ்நிலைகளையெல்லாம் சரி செய்வதற்கு முன்பாக முதல்ல ஒன்று சரி செஞ்சுக்கோ. உன் மனசை, உன்னுடைய எண்ணங்களை, உன்னுடைய சிந்தனைகளை நீ சரி செய்யும் போது உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களையும் உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே நீ நினைக்கிறது போல நடத்திக்க முடியும் என் செல்லமே. நீ தனி மரமா நின்று போராடுறிய, கஷ்டப்படுறிய, தவிக்கிறியேன்னு உன்னை தாழ்வாக நினச்சிட வேணாம். நான் எப்போவுமே உனக்கு பின்னால் இருந்து உன்னை வழி நடத்திக்கிட்டு தான் இருக்கேன். நீ யாரிடமும் உதவி கேட்டு போய் நிற்கிற அளவுக்கு உன்னை விட்டுட மாட்டேன் என் செல்லமே. நான் எப்போதுமே உனக்கு துணையாக இருந்து உதவி செஞ்சு நீ என்கிட்ட கேட்டதையெல்லாம் நடத்தி தருவேன். நீ எந்த அளவுக்கு என்னை பாதுகாத்து என்னை மேலே பக்தியை வச்சிருக்கியோ அந்த அளவுக்கு நான் உனக்கானதை செஞ்சு கொடுத்து உன்னை பாதுகாத்து அரவணைத்து உன் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் வேலைகளை செய்ய போகிறேன். உன் மனசில் அதிகமாக நீ ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிற விஷயங்களை எல்லாம் என்கிட்ட விட்டுடு. மகிழ்ச்சியை கூட முழுவதுமாக ஏற்றுக்க முடியாத அளவுக்கு கொஞ்சம் சிரித்தாலும் உடனே நீ பயப்படுற. ஐயோ நான் சிரிச்சிட்டேன், ஏதோ கஷ்டம் வரப்போகுது, ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு மகிழ்ச்சியை கூட முழுசாக அனுபவிக்காமல் என்ன துன்பம் வருமோ, என்ன கஷ்டம் வருமோன்னு உன் மனசில் ஒரு பயம் ஓடிக்கிட்டே இருக்கு. வாழ்க்கைனா இன்பம் துன்பம் எல்லாமே கலந்தது தான். ஒரு கவலையை பல நாட்கள் சுமக்க முடிகிற உன்னால் ஏன் மகிழ்ச்சியை மட்டும் சில மணி நேரம் கூட சுமக்க முடியலைன்னு யோசி. மகிழ்ச்சியை எப்பவுமே உன் மனசில் நிறைய வச்சுக்கிட்டினா கவலைகளை தூக்கி எறிந்திடலாம் அல்லவா? கவலைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதையும் அதிக நேரம் அதை பற்றி யோசிக்கிறதையும் நிறுத்திட்டு மகிழ்ச்சியான நல்ல நினைவுகளை சுமந்து உன் கவலைகளிலிருந்து விடுபட பழகு. உன் மனசில் இருக்கிற எல்லா கவலைகளுக்கும் நான் தீர்வு கொடுக்கிறேன் என் செல்லமே. இப்போதே உன் கவலைகளை எல்லாம் துரத்தி அடித்து உன் வாழ்க்கையில் உன்னை நான் ஜெயிக்க வைக்க போகிறேன். என் அன்பு பிள்ளையான நீ
ஒவ்வொரு தடவையும் மலை போல என்னை நம்பி காத்திருக்கும் போது நான் உனக்கு பிரச்சனைகளை கொடுக்க மாட்டேன். மலை போல நீ நினைக்கிற பிரச்சனைகளையும் பனி போல நான் உருக்கி காணாமல் போக செய்ய போகிறேன். இப்போது உன்னை சுற்றி நான் இருக்கேன்ற தைரியத்தோட எல்லாத்தையும் சமாளிக்க ஆரம்பி. உன் மனசில் தேவையற்ற பயமோ தேவையற்ற எண்ணமோ வராமல் தூய்மையாக நீ வச்சுக்கும் பொழுதுதான் எல்லா விஷயங்களையும் சரியாய் வெற்றிகரமாய் செய்ய முடியும். உன் எண்ணத்தில் தீமைகள் கலக்காமல் நீ பார்த்து கொள்ளும்போது உனக்கான நல்லது தானாகவே நடக்கத் தொடங்கும். உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து மிகப்பெரிய வளர்ச்சிகளை நான் உனக்கு கொடுப்பேன். இன்னும் இன்னும் உன் வாழ்க்கையில் நீ ஜெயிச்சுக்கிட்டே இருக்க போகிறாய் என் செல்லமே. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எல்லா சிக்கல்களும் தவிடுபடி ஆயிடும். இப்போதைக்கு உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு விடை காண முடியாமல் நீ என்னென்னவோ முயற்சி செஞ்சும் எதுவும் சரியாக வராமல் மனசு வாடிப்போய் வதங்கி போய் இருக்கன்னு எனக்கு தெரியும். இப்போது உனக்கு இருக்கும் எல்லா பிரச்சனைகளையும் இருந்த இடம் தெரியாமல் தூக்கி எறிய போகிறேன். என்ன நம்புனினா எல்லா சிக்கல்களும் சரியாயிடும். நீ எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி வச்சு அதை இன்னொருத்தர் பிரச்சனையாக பார்க்கும்போது தான் அதற்கான முடிவு உனக்கு சுலபமாக புலப்படும். உன் தீராத வினையையும் தீர்க்கமான பக்தியால் தீர்த்து வைக்க போகிறேன். நீ என் மேலே வச்சிருக்க பக்திக்கும் பாசத்துக்கும் பலனாகவும் பதிலடியாகவும் தான் உன் வாழ்க்கையில் இனி அடுத்தடுத்து நல்லதை நடத்தி கொடுக்கணுன்ற எண்ணத்தோட இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக உன் வீட்டுக்கே பொண்ணை தேடி வந்துட்டேன் செல்லமே. நீ எதிர்பார்த்த காரியம் இன்னைக்கு சரியாக நடக்கலையே நினச்சி வருத்தப்படாமல் கொஞ்சம் பொறுமையாயிரு. நடக்க போகிறது எல்லாமே சரியான நேரத்தில் மிக சிறப்பாக நடக்கும்படியும் உனக்கான வாழ்க்கை சந்தோஷமாக சௌகரியமாக மகிழ்வாக மாறும்படியும் நான் செய்ய போகிறேன். ஏன் ஆசீர்வாதத்தால் இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நீயும் எப்போதும் உன் தாய்கிட்ட அன்போடும் பாசத்தோடும் தந்தையோட்ட மரியாதையோடும் நல்லபடியாக அவங்க பேரை காப்பாற்றுற விதத்தில் நல்ல பிள்ளையாக நடந்துக்கோ. அதை விட்டுட்டு உன்னை குறை சொல்கிறவங்க யார் என்ன சொன்னாலும் அவங்கக்கிட்ட போய் நீ யாருன்னு நிரூபிக்கணும்னு நினச்சி நேரத்தை வீணாக்க வேண்டாம். உன்னுடைய கனவுகளை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான நல்லதை நடத்தி தருவதற்கு இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். உன் வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இனி வாழ்நாள் முழுவதும் நீ கஷ்டப்படுவன் மட்டும் ஒருபோதும் தப்பாக யோசிக்காதே. வாழ்க்கைங்கிறது மிகவும் அற்புதமானது. எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு தெரியாத அதிசயமானது. சில அற்பமான மனிதர்கள் கேலி செய்கிறத நினச்சி பயந்து உன் வாழ்க்கையை பற்றின எதிர்மறை சிந்தனைகளுக்கு நீ போகவே கூடாது. வாழ்க்கையை வேணான்னு சொன்ன பல பேர் தான் இந்த வராகி அம்மாவின் துணையால் வாழ்க்கையை ஜெயிச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. உன்னையும் அப்படி நிச்சயமாக நான் ஜெயிக்க வைப்பேன். உன் வாழ்க்கையிலையும் பல நல்ல விஷயங்கள் நடக்கும்படி செய்ய போகிறேன். கூடிய சீக்கிரம் இந்த வராகி அம்மாவுக்கு நீ நன்றி சொல்லும்படியாக நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான நாளும் நேரமும் நெருங்கி வந்துடுச்சு என் செல்லமே. இந்த உலகத்தில் உனக்காக வேறு யாராவது வந்து உதவி செய்வாங்க, துணையாக இருப்பாங்க, ஆதரவாக இருப்பாங்கன்னு அடுத்தவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காத. நீயாகவே தன்னந்தனியாக கிளம்பி போய் தான் சிகரத்தின் உச்சத்தை தொடர முடியும். அதுக்கு முதல்ல உனக்கு நம்பிக்கை இருக்கணும். உன்னை உயரத்தில் கை தூக்கி விடுவதற்கு இந்த வராகி அம்மாவின் அருளும் உன்னுடைய முயற்சியும் தன்னம்பிக்கையும் துணையாக இருக்கும்போது நீ நினைச்சது உன்னுடைய இலக்கை எப்படி அடையாமல் விடுவாய்? தன்னம்பிக்கையோடு நீ பயணத்தை ஆரம்பித்தாலே உன் வாழ்க்கையில் நீ பாதியை ஜெயிச்சிடுவ. உன் வாழ்க்கையில் உன் உறவுகள் கைவிட்டாலும் நம்பியவர்கள் கைவிட்டாலும் இந்த வராகி அம்மா ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். உனக்கு எது நல்லதோ அதை நல்லபடியாய் நானே நடத்தி தருவேன் என என்னை நம்பு.